நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேம்பாறு தான் வந்திருக்கோம். வேம்பாரில் சர்ஃப் ஃபிஷிங் போட்டுட்ருக்கோம். அதாவது சர்ஃப்லேருந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது கடிதா அப்படிங்கிறத பார்ப்போம். யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா நம்ம மேனேஜர் எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம பாய் என்ன அவ்வளோதான் 3 பேர் வந்திருக்கோம். 3 பேரில் இன்றைக்கி யார் யாருக்கு என்னென்ன மீன் கடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த ஒரு மீன் அடிச்சிருக்கு. என்ன மீன் தான் தெரியல. கொடுவா கொடுவா இருப்பானா? இருக்கலாம், சொல்ல முடியாது. யாரு பாறை 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 இவன் தாண்டா நம்ம பிடிக்கிறவன். ஆற கேட்சப்பு சரிடா. தரமான 1/2 கிலோ சைஸ். சூப்பர், தரமான ஊக்கு அடிய வருது. ஊத்த சாப்பிடணும் சப்புன்னு ஏந்திருக்கான். நான் கொடுவன்னு நினைச்சிட்டேன். 2 நிமிஷம் ஓட்டோன்னே யாருக்குன்னா ஒரு மீன் பிடிச்சி மண்ணில் உருட்டி போட்டிருக்கோம். இது 2வது மீன். ஓகே ஓகே, அடுத்த மீன் பிடிக்குதான்னு பார்ப்போம். அடித்தது என்னவோ ஒத்த மீன் தான், ரெட்டை மீன். அப்படிதானே தம்பி? ஆமாம், 2 மீன் தான். 2 மீன் தான். 1 வீடியோவில் வந்துச்சு, 1 வீடியோவில் வரல. தம்பி குடல் எடுத்துகிட்டு இருக்காரு. குடல் எதுக்கிட்ட அடிக்கிங்க, கெட்டு போயிடணும் அப்படின்னா கிடையாது. பாய் என்னங்க ஒரு சம்பவம் செஞ்சு வச்சுருக்காங்க. சுட்டு சாப்பிட முறையாக சுட்டு சாப்பிடுறாங்களாம் கடல் மீனை. அதை அப்படியே நம்ம சூட்டான் போட்டுற வேண்டிய. சூட்டான் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணி பார்க்கணும் எதாவது கடிக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பெரிய மீன் சுட்டு தான் சாப்பிடுவோம். மறுபடியும் பிடிக்கிற பெரிய மீன் சுட்டு தான் சாப்பிடுவோம். ஆமாம் போடு. தம்பி இப்போ தான் ஆப்ரேஷனுக்கு முதல் முறையாக ட்ரைனிங் எடுக்காரு போல. நடுவில் எடுக்கல. அப்படி போ, நடுவில் போல. அவ்வளோதான் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஈடு. வெட்டிட்டு நம்ம தந்தூரில் அடுப்பில் சுட்டுருவோம். ஃபாயில் இருந்தால் இதை விட சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம் ரைட்டு. 1 6 2 பதிலா 2 மீன் தூண்டியில் பிடிச்சிருக்கோமா? சொல்லும்போது நம்பல இல்லை நீங்கள் எப்படி கணக்கணன் இருக்கானே. கை கிட்ட போக முடியல. சும்மா கணக்கணன் இருக்கு. அப்படியே லேசாக இல்லை கிடக்கிற கங்கை வச்சு லைட்டாக அப்படி மூடி விட்டுற வேண்டிதான். எரிஞ்சிடாதா இது? எதுன்னு மீன் இதாயிராதா? கரிஞ்சிடாதா? கறி தான் செய்யும். வாயனை முதல் தடவை ட்ரை பண்ண போகிறாங்க தான் இவ்வளோ கேள்வி கேட்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன கை பொத்துறாமேண்ணே, உன் கை பொத்துறாம சூடு ஓவராக இருக்குது. ரைட்டா, மூடி வச்சாச்சு. வேகட்டும், வந்தோன்னே காட்டும். மீன் ரெடி ஆகிவிட்டது. இல்லை இல்லை இல்லை, அட லூசு போல பிடிச்சிட்டாயா? அவளத்தையும் இப்போ கொட்டி விட்டுருப்பாயா? கொட்டில எப்படி தான் எடுக்கிறான் பாபு. எப்படி எடுக்கிறன்னு இப்போ தெரியல. இதெல்லாம் பிஞ்சிரும், வெந்து போயிருக்காது. நான் எடுக்கிறேன், இப்போ எடுக்கிறேன். பாரு, உங்களுக்கு பூவாக தான் வரும். 10 நாளில் தூக்கணும். கையில் அப்படி அடிக்க எனக்கு கஷ்டம். தூக்கிட்டாயா? பார்த்தீங்களா, 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. வெரி குட். 2 மணி தூக்கி வெளியே வச்சாச்சா? இதுக்கு தான் இவ்வளோ நேரம் அவங்க பேன் பார்த்துருக்காங்க. ஒரு ஆள் குச்சி வச்சு தேட, அவங்க நோஸ் பிளேயர் வச்சுக்கிட்ட மூடி விட்டுருமா? சரி அடுத்த மீனுக்கு அடுத்த மீனுக்கு வாங்கினா ரெடி ஆகிட்டாங்க போதுருது. சரி சாப்பிட்டு பார்க்கட்டும். முதல்ல பாருங்க, தம்பி காட்டு தீ பிடிச்சிருக்கூடாதுன்னு முதல்ல மூடிட்டான். மீன் அடித்தா பார்த்துக்கிடுவோனே அப்படின்ட்டு. ஏன்னா அவன் மீன் அடிக்காதுன்னே நம்பிட்டான். ரைட் எப்படி போதும். ஏன் மழையாக பெய்யுது, கதகதன்னு இருக்கும் இதில் உட்காந்தா அப்படிங்கிறதுக்கு. ரெடி சாமிக்கு இதெல்லாம். இதை பாருங்கள், குறிச்சிட்டாக்க பாருங்கள். ரெடி லட்டு மாதிரி உள்ளே இருக்கு பாருங்க.
நீ இந்த பக்கம் போ, ம் அவன் அந்த பக்கம் போ, இவன் இந்த பக்கம் போ. திருப்பி நடக்கக்கூடாது. பேய் பிசாசுகள் எல்லாம் சாப்பிட்டு போவோம். ஆமாம், பக்கத்தில் வரக்கூடாது யாரும். இந்த மீட்டுக்கு பங்கு போடுறதுக்கு யாரும் வரக்கூடாதுப்பா. எப்படி லட்டு மாதிரி கண்டு வருதா? தம்பி அங்கே ஒரு சிஸ்டரு என்ன கொதிக்கும் கொஞ்சம். வீட்டுனால வந்திருக்கா? அருமையாக இருக்கும். வந்திருக்காங்களா? டிஸ்கவரி சேனல் எப்படா சாப்பிட்றான்னு பார்த்தேன். இப்போ சாப்பிட்ட பிறகு தான் தெரியுது நல்லா இருக்கு. அவன் எப்படா சுட்டு சுட்டு சாப்பிட்றான், பச்சையாக சாப்பிட்றான்னு பார்த்தேன். ஆனால் அவனோட இது நல்லா தான் இருக்குது. இனி வேலை இதுதான், சமைச்சு போ, பிடிக்க கூட சாப்பிட, அவ்வளோதான். அவனுக்கு கலண்டு எப்படி வருது பாருங்களேன் மீட்டு. அந்த மீட்டை காட்டுங்கண்ணே. பாருங்க எவ்வளோ மீட்டு எவ்வளோ சாப்பிட்டா இருக்குப்பா. சுட சுட சாப்பிடணும். ஓகே ஓகே, சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்றது வந்து கெடுக்கக்கூடாது. சரி, நீங்கள் சொல்லி சாப்பிட்டா தானே மற்ற நண்பர்களுக்கு தெரியும். அருமையாக இருக்குது. இதே மாதிரி அனுபவிக்காத ஆளுக்கு இருப்பாங்கல்ல. நீங்களும் பிடிங்க, நீங்களே இதே மாதிரி சுடுங்க, இதே மாதிரி சாப்பிடுங்க. பார்த்தீங்களே எப்படி சுட்டோன்னு. அப்படி தான் சாப்பிடும். அப்படி இல்லை, இப்படி தான் சாப்பிடும். தம்பிங்கிட்ட ப்ராஜெக்ட் ஓடிட்டு தான் இருக்கு. நைட்டு வேணுமா வேணாவா? இல்லைன்னா மீன் காலியாயிரும். பார்த்து சாப்பிடுங்கண்ணே. உங்களுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று பங்கு தான். தம்பி நிறைய தடவை சாப்பிட்ருக்காரு. பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தம்பி மணல மீன்லேருந்து எல்லாத்துலேயும் பங்கு பெற்றுருக்காரு. நான் உப்பு இல்லாத எப்படி தின்னு நினைச்சேன். உப்பு இருக்குது. உப்பு இல்லை எப்படி தின்னு சப்புன்னு இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை நல்லா இருக்கு. உப்புன்னு பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஏன்னா கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்கு. உப்பே இல்லாத மாதிரி இருக்காது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டேஸ்ட் தான் கொடுக்குமே தவிர ரொம்ப சப்புன்னு சவுக்குன்னு இருக்காது. இந்த நல்ல தண்ணி மீன் நம்ம வந்து சுட்டுட்டோம்னா ஒரு மாதிரி தெரியும். இது அந்த மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைமு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு பண்ணது. நாங்களும் சின்ன பிள்ளையில சுட்டு சாப்பிடுவாங்க பசங்க, நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். ரைட்டு. இன்னும் ஒரு சைடு மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பாருங்க, இந்த சைடு தான் இருக்கான். அருமையான டேஸ்ட் இந்த சைடு தான் இருக்கு. கங்குல போட்டு. அப்போ அந்த பக்கம் கம்மியாக இருக்கா டேஸ்ட்டு? இந்த பக்கம் வந்து தீயாம இருக்குல்ல. தீயாம இருந்தாலும் நல்லா இருக்குல்ல. ஓ சரி. இதுலடா சொல்லுவோம். இது போதும். மதிய சாப்பாடு சரியா போச்சு. ஆமாம். தம்பி ரெண்டா பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஆயனை வந்து ஒரு சைடு தான் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் மண்டை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு பாருங்க. கிளியர் பண்ணிட்டு போனோம். சுத்தமாக கிளியர் பண்ணிட்டு அடுத்த பக்கம் திருப்பணும் அப்படின்னு. அவங்களுக்கு பிடிச்சிருக்க வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வரும்போது ஃபுல்லாக பெரிய அளவில் மீனே பிடிக்க முடியல. இன்றைக்கி பாருங்கள் 2 மீன் தான் பிடிச்சிருக்கோம். என்ன செய்ய பிடிச்சிருக்கிறோம். அதெல்லாம் கவாப் கறி சொல்லுவோம்ல, கவாப் கறி மாதிரி இருக்குது. இது எதுக்கு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த சைடு வந்து ஒரு பக்கமாக கிடந்துச்சு, இது பக்கம் தீ பக்கம் கிடந்துச்சு. அதனால் இந்த பக்கம் வேறு மாதிரி இருக்கான் டேஸ்ட்டு, அந்த பக்கம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கான். அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கவாப் கறி மாதிரி இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம்தான். அருமையாக இருக்கு. இந்த மாதிரி வீடியோனா நம்ம சேனலில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம். இங்கனக்குள்ளேயே மீனை பிடிச்சி இதில் கிடக்கிறவரை வச்சு அடித்து டப்புன்னு எல்லாம் முடியுதுன்னா இங்கே மட்டும்தான் மீனை பிடிக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். அடுத்த முறை வீடியோவில் வேறு சம்பவமாக பண்ணணும். சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஆமாம். அடுத்த முறை வீடியோவில் அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கணும். இதை வச்சு வேறு மாதிரியே பண்ணணும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும் இனிமேல் வர்ற வீடியோக்கள்லாம். பார்க்குற நண்பர்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்னும் 4 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகாமலே இருக்கிறோம். வருஷக்கணக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் ரீச் இல்லை. கொஞ்சம் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் கொஞ்சம் டப்புன்னு ஏறும். மேனேஜரையா கொஞ்சம் எடுத்துக்கங்க. ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்குது. மதியம் சாப்பாடு இதில் ஓடியாச்சு. அடுத்து மீன் பிடிப்போம். ஆமாம், அடுத்த
ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டாச்சு. வெறும் முள்ளு தான் இருக்குது. தம்பி வந்து கார்னிஷ் பண்ணி வச்சுட்டாரு. இனிமேல் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் அடுத்த ரவுண்டு சுடுவோமான்னு கேட்டாதீங்க. அடுத்த ரவுண்டு சுட மாட்டோம். இப்போ வந்து எனர்ஜி ஏற்றுறதுக்காக சுட்டு இப்போ சாப்பிட்ருக்கோம். வயிறு பூசி யாரும் எனக்கு கூட ஒரு செக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டுலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆபத்தான நேரத்தில் வந்து வயிறு பூசி வந்து இப்படி தான் பார்த்து பக்கத்தில் கடை கிடையாது. நிறைய பார்த்துருப்பேன் போது தம்பி. பக்கத்தில் கடை கிடையாது, 2 கிலோமீட்டர் நடந்து போகும். ஆமாம் தம்பி நிறைய பார்த்துருப்பாரு. என்ன சார் நிற்கிறான் அவங்க பங்குக்கு எப்படி ஷாட்டையை பார்த்தீங்களா? லே உங்க கொடுமைக்கு அளவே இல்லைடா அப்படின்னு பாருங்க. வேற லெவலில் இருக்குடா. சின்ன தலைக்கு ஆட கொடுக்கும். நீங்க ஆடுங்க காட்டு ஆடு. சரி நான் மீன் பிடிக்கிறத பார்த்துருவேன்பா. தண்ணிக்குள்ள சுத்திட்டு 6 பேஜ் காட்டு அங்க சுத்தனவன் இங்க சுத்துறா. வெறும் எலும்பு கூட சுத்துறான். இனி காத்தடிக்கடிக்கு மீன் திசையை காட்டுவான். ஆமா இந்த பக்கம் போனா மீன் பிடிப்போம்டா, எந்த பக்கம் போனா மீன் பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ சரி மீன் பிடிக்கிற பார்த்துருவோம். தொடர்ச்சியா பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். நம்பி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நேரம் சுட்டு சாப்பிட்டாங்களா? சுட்டு சாப்பிடும் போதே இங்க இறைய குத்தி போட்டுட்டு தான் இங்க வேலை நடந்துச்சு. தம்பி இறையில என்ன மீன் பிடிச்சிருக்காரு பாருங்க. வேற யாருக்காக இது கொஞ்சம் முன்னுக்கூடி வந்துருந்துச்சுன்னா இவரையும் சுட்டு மலர்த்திருக்கலாம். முள்ளிக்கிட்டான்டா. இவன் மலைமொழிக்கு மகாதேவன். கெளுத்தி மீன் முடிச்சாச்சு. பாயனை வந்து ஒரு சபிக்கு பற பிடிச்சாக்கா, அதை வெட்டி போட்டோம். கெளுத்தி முட்டை வச்சிருக்கானா, இவன் தின்றுப்பான் அன்னைக்கு. சரி ரைட்டு, அடுத்து வேறு ஏதாவது மீன் அடிச்சான்னு பார்ப்போம். எடுத்து தூர போடணும்யா. இது கொஞ்சம் முன்னாடி மாட்டிச்சுன்னா அதை வெட்டி பெயிட்டுக்குள்ளே இறையா போட்டிருப்போம். இதைத்தான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம். தேடும்போது தான் எதுவுமே கிடைக்காதே. ஓகே, வாய் என்னென்னா ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாறைக்குட்டி பிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்போவும் பாறைக்குட்டி தான் அடிச்சிருக்கு. இது எப்படி கான்செப்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். 2 சபிக்கி சரிங்களா? மெயின் லைனில் 2 சபிக்கி கட்டியிருக்காங்களா? எடுத்து கேட்டேன். இதை பாருங்க, பின்னாடி வந்து ஒரு லூர் கடை ஓடி வரும்போது எதுனாலும் எடுக்கும். அதை பரு மீனும் எடுக்கும், பொடி மீனும் எடுக்கும். இதில் வாய்ப்பு கொஞ்சம் கூட. முடிஞ்ச அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்படிதான் வெற்றினே 2வது மீன் பிடிச்சிட்டீங்க. பெருசோ சிறுசோ மீனை பிடிச்சிட்டோம்ல. எண்ணிக்கையில் ஆமாம். 2 பேரும் டை. நான் 2, நீங்கள் 2. தம்பி தான் ஒன்று போனி பண்ண. 1 பிடிச்சிருக்கான். கெளுரு பிடிச்சான்ல. இன்னும் 1 பிடிக்கணும் அவன். பிடிக்கிறேன். சரி பார்ப்போம். கவர் எங்க? அடுத்த ஒரு ஷைக்கு மாறதான். கடவுளே, இவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்லாம் ரொம்ப அதிகம் நண்பா. புது ஒரு கட்டை ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் நம்ம கிழிஞ்சிருக்கு போனோண்டு. அதான் சொல்கிறேன். டக்குன்னு லூஸ் ஆகுமா? அப்படி தட்டிடுமா? நம்ம டைட்டாக இருக்கிற வரைக்கும் வந்துடுது பார்த்துக்கோ. எங்களுக்கு ஏன்னா தம்பிக்கு ஒரு மீன் தட்டிச்சு, எனக்கும் ஒரு மீன் தட்டிச்சு. அதீலா அடிச்சுட்டு கிரு இழுக்கிறான். சரி கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்போம். இப்போ தான் ஒரு மீனை கேட்ச் அப் பண்ணியிருக்கோம். காற்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரி ரைட்டு, தம்பிக்கு அதை அடிக்க பார்ப்போம். பாருங்க, மீன் வலை கட்டி இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க கரையில். நம்ம கல்லுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணோம், அங்கேயும் ஒன்றும் இல்லை. அவங்க வலையிலேயே 1, 2 பிடிக்காங்களான்னு பார்ப்போம். தெரியுதுங்களா வலை? அப்படியே இழுக்காங்களா? அப்படியே இழுத்து பக்கத்தில் கொண்டு வருவாங்க. இந்த பாருங்க, வலையை போட்டு இழுக்கிறவங்களுக்கு 1, 2 தான் கிடைக்கிறது. அதோ தெரிகிறதா வெள்ளை கலரில்? இப்போ தான் நாங்கள் மீனே பார்த்துருக்கோம். பாறை தானே? பாறை அதான் கிடக்கு பாருங்க. எல்லாரும் வலையை மறித்து அப்படியே இழுத்ததுக்கு 2, 3 பாறை கிடக்கு. ஆமாம், அதான் மாட்டுது. பாறை அன்னைக்கு அவ்வளோதான். அடி காலுக்குள்ளேயே மிச்சி இழுத்துட்டாங்களா அவ்வளோத்தையும்.
வெளியே போய் ஏதுக்கும் எத்தனை மீன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கிடக்கு கிடக்கு 1 கிலோ இருக்கும் பொழுது மொத்தத்தில். சரி, அவங்க வெளியே தான் கொண்டு வருவாங்க. நம்ம வெளியே கீழே டக்குன்னு இறங்கிடுவோம். பாருங்க, தெரியுதுங்களா? போட்டு மீன் கிடக்குப்பா. இதை பாருங்க, குறுங்க, ஊடகம், காரல், பாறை. காரல்டா. சேமியா பாரு. இந்த கிடக்கு பாரு. இது வாவல் மாதிரி கிடக்கு. அந்த எடுத்து பாரு. இந்த பாருங்க, இதுவும் சேமியா பாறை. இது என்னது சொல்லு பாப்போம். என்ன சொல்லு சொல்லு சொல்லு. காரல். காரல். இது ஒரு வகை பாறை தான். இது என்ன பாறைண்ணா இது? இந்த இதில் விட கிடக்கல. கள்ளப்பாறை. கள்ளப்பாறை தான். என்ன மீன்ல குறுங்க? அதை சொல்லிட்டேன். அவன் உடனே குறுங்கன்னு இதை விடுவான். ஆமாம் ஆமாம். ஒரு சாடையில் வாவல் மாதிரி இருக்குல்ல, அவ்வளோதான் மீன். இந்த மீனை பார்த்தீங்களா? இதுவும் வலையில் வந்த மீன் தான். எப்படி ரெடியாக நிற்க பார்த்தீங்களா? டேக்காப்புக்கு ரெடியாக இருக்கு. இதுவும் ஒரு பாறை இனம் தானே? பாறை ரகம் தானே? ஊமக்கலாத்தினே. இது என்ன? இதுக்கு பேர் வந்து ஊமக்கலாத்தியம். நம்ம பேர் வச்சது கெலிகாப்டர். டேக்காப்புக்கு எப்படி நிற்க பார்த்தீங்களா? மேலே ஒரு காத்தாடி சுரி விட்டோன்னா கடை சுற்றுவான். இது நல்ல ஒரு சைஸு. இதுதான் என்ன பாரு? இது சேமியா கட்டாவா? சேமியா பாரு. அந்த அதில் கிடக்கல, அந்த கலர் அடிச்சிருக்குல்ல. இது சேமியா பாரு கட்டாவா. லைட்டாக ரகம் வித்தியாசம் இருக்கும் பாருங்க. இது கட்டா மீன் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த தூவி மட்டும் அதிகமாக இருக்குது. இதில் தூவி மட்டும் தான் பெருசாக இருக்குது. இது வந்து காரல். எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்க. எல்லா மீன்லையுமே அந்த மாங்கு இருக்கும் விழுவிழுன்னு. ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீனில் நீங்கள் தடை பார்த்தீங்கன்னா விழுவிழுன்னு அந்த சின்ன பிள்ளை ஊழமுக்கு மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல கட்டாயம் மாங்கு வரும். நாங்கள் 3 பேர் போட்டதுக்கு இவ்வளோ தான் மீன் கழிச்சிட்டு இருக்காங்க. கழிக்கல ஆட்டாவும் நம்ம கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி 3 பேர் வந்தோம் பயணம் கூட சேர்ந்து. ஒன்றும் இல்லை. ஆமாம், நாங்கள் பிடிச்சது தான் மீன். நாங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கோம் பாருங்க. இந்த மீன் சாப்பிட்டதாடா கொஞ்சம் திம்பாக இல்லை. அது நேரம் அங்கேயே வந்துருப்பேன். சரி, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க நண்பா. இன்றைக்கி வந்து நம்ம மீன் பிடிச்சது நம்ம பயணம் கூட இப்போ சுட்டு சாப்பிட்டது நம்ம சாப்பிட்ருக்கோம். பயணம் அன்றைக்கி தான் முதலே சாப்பிட்ருப்பாங்க. இதில் வந்து அண்ணங்க வந்து வலை இழுத்த காட்சியுமே காட்டியிருப்போம். எப்படி கரெக்டாக காலில் வச்சு அப்படியே அணைச்சி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? கொண்டு வந்ததில் எத்தனை மீன் வந்துருச்சு, என்னென்ன ரகம் வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டியிருப்போம். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.